வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்டனிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஒரே பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் நம்மளுடைய வீடியோஸே. இப்போ வந்து காப்பி பொடி சக்கை போடுறோம். நம்ம வந்து காப்பி பொடி கரைச்சல் இல்லையா, அந்த சக்கை தான் எல்லா செடிகளுக்கும் போடுறோம். தக்காளி நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கு. இப்போ மருதாணி செடிக்கு நம்ம போடுறோம் காப்பி பொடி சக்கை. ஒன்றுமே வேண்டாங்க, தொட்டிக்கெல்லாம் காஃபி பொடி சக்கை போட்டாலே போதும், நல்லா செழுமையாக நல்லா வளரும். இப்போ தக்காளி வந்து வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். மஞ்சள் கலர் பூ வச்சுருக்கு. அப்புறம் வந்து பூ வச்சுருக்கு இப்போது. அப்புறம் வந்து நமக்கு தக்காளி கிடைக்கும் கொஞ்ச நாள்லேயே. இப்போ வந்து இது பைனாப்பிள் செடி, பைனாப்பிள் வளருது பாருங்கள். காஃபி பொடி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எல்லா செடிகளுக்கும் போட்டாலே போருங்க. நம்ம தொட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாம். கிரவுண்டில் இருக்கிறவங்க கிரவுண்டில் வளர்க்கலாம், மண்ணில். அப்படிலாம் பாம்புக்கு பயப்படுறவங்க, பாம்பு வருது அடிக்கடி அப்படின்னா தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து தக்காளி பூ, அதாவது தக்காளி வந்து வரப்போகுது. மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கு, அருமையாக இருக்குது. தக்காளி விதையை அப்படியே போட்டேங்க தொட்டியில், தானாக வளர்ந்தது. இது வந்து மருதாணி பறித்து நம்ம கையில் எட்டுக்கலாம். நல்லா எங்கள் வீட்டு மருதாணி வந்து நல்லா சிவப்பாக அவங்க கையில் எட்டுண்டா பிரமாதமாக இருக்கும். அதுவும் தொட்டியில் வச்சுருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து இது வெத்தலை கொடி, கும்பகோணம் வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்லா பெரிய பெரிய வெத்தலைங்க, ஒரு வெத்தலையும் பெருசு பெருசாக இருக்குது. அது ஒரே ஒரு கொடி அப்படியே வந்து வச்சேங்க, தானாக துளுத்து நல்லா வளர்ந்துது, அருமையாக வளருதுங்க. எல்லாருக்கும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்கலாம், ஃப்ளாட்ஸில் வளர்க்கலாம், அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். பாருங்கள் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் வெத்தலை கொடி. அதாவது ஓரத்தில் ஓட்ட வந்த இலையெல்லாம் வெத்தலையெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். மஞ்சள் வெத்தலை இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுடணும். அப்படி கட் பண்ணி விட தான் நமக்கு வந்து நல்லா பச்சை பச்சேன்னு முழு புதுசாகவே செடி வளரும். இது வந்து துளசி செடி எங்கெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க, தானாக வளர்ந்தது. இது அந்த பைப்பு அடியில் வந்து தானாக வளர்ந்துருக்கு. இது வந்து கொய்யா செடி, இப்போ தானாக துளுக்குது கொய்யா செடி. அதாவது கொய்யா செடி வந்து என்ன பண்ணேன்னா, கொய்யா சாப்பிட்டுட்டு அந்த விதையை அப்படியே போட்டு விட்டேங்க, தானாக வளருது. இது ஆலோவேரா பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து செடி செம்பருத்தி செடி, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். செம்பருத்தி செடி நல்லாயிருக்கு, இப்போ தான் வளர்றது இது செம்பருத்தி. இது பைனாப்பிள் வந்து சின்னதாக வச்சுருக்கு. அதாவது இது வந்து நான் வந்து பைனாப்பிள் வந்து என்ன பண்ணேன்னா, பைனாப்பிளை சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து தண்ணி போட்டு மூடி ஒரு பாத்திரத்தில் வச்சேங்க. தானாக வந்து அது வந்து ஒரு வாரம் கழிச்சு வேர் வந்தது, அதை தூக்கி தொட்டியில் வச்சேன், தானாக துளுத்துது. இது பக்கத்தில் உள்ளது வந்து இன்னும் பைனாப்பிள் வைக்கலை, இதில் பைனாப்பிள் வந்துடுது. அதாவது முள்ளாக இருக்குங்க ஓரத்தில், பைனாப்பிள் செடி ஓரத்தில் முள்ளாக இருக்கும். இது மினிமம் ஒரு 6 to 7 years ஆகுங்க இது துளுக்கிறதுக்கு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.